சன் ஆஸ்ட்ரோ நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு பவானி லட்சுமி நகரை சேர்ந்த சக்தி ஜோதிட நிலையத்தை வைத்திருக்கக்கூடிய திரு சாரதி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பர்ப்பா, லக்குக்கு ரொம்ப யோகாதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த கிரக சேர்க்கைகள் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம்? ஆரம்பத்திலே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை பற்றி தான் கேட்குறீங்க. இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது சில சுபகரங்களாலையும் கிடைக்கும், சில பாவகரங்களாலையும் கிடைக்கும். அது அந்த லக்ன பாவத்தோட அந்த கிரகங்கள் சம்மந்தப்படுறது. இப்போ உதாரணத்துக்கு பொதுவாக குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவர்கள் எல்லாம் 2, 5, 11 இந்த இடங்களை 8 கூட இந்த இடங்களில் தொடர்பு கொள்கிறப்ப அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து, எதிர்பாராத லாட்ரி அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட் யோகம், இந்த மாதிரி சில விஷயங்களை தரும். இது பொதுவான விதி. ஆனால் அந்த ஜாதகர்களுக்கு லக்ன ராகு கூட சில இடத்துல 5, 11 இந்த இடங்களில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை சில லக்னக்காரங்களுக்கு ராகுவும் செய்வார். அதில் ராகு நிற்கிற இடத்தை பொறுத்து எப்பயுமே ஜோதிடத்தில் இந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு பாவகிரகங்கள் கூட மிகப்பெரிய நன்மையை செய்யும். ஒரு பாவகிரகங்கள் கூட மிகப்பெரிய நன்மையை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலபுருஷ தத்துவத்திலேயே மேஷ லக்கணம் அப்படிங்கிறத முதல் லக்கணமாக எடுத்துக்கிட்டால் 5ஆம் வீடுங்கிறது சிம்மம், சூரியனோட வீட்டுக்கு வரும். இப்போ 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் புதன் இருந்தால் யோகம்பாங்க. ஆனால் இந்த சுக்கிரனும் புதனும் சிம்மத்துக்கு கொஞ்சம் பகையை தரும். அப்போ அந்த அதிர்ஷ்டத்தின் அளவு குறைவாகத்தான் கிடைக்கும். ஆனால் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த அமைப்பாக இருந்தாலும் 2, 7, 11, 9 இந்த கிரகங்களில் சுபர், லக்ன சுபர், ஆதிபத்திய சுபர், இயற்கை சுபர்கள் இணைந்து விட்டால் நிச்சயம் அவர்களுக்கு யோகமே. திடீர் அதிர்ஷ்டத்தை தரதில் முதன்மையாக நிற்கிற கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு மட்டும்தான். ராகுவோட எந்த கிரகம் சேருகிறதோ அதை தன்மையை பொறுத்து இந்த அதிர்ஷ்டத்தின் அளவு மாறுபடும். ஒரே மாதிரி இருந்தால் இப்போ ஒருத்தருக்கு கோடீஸ்வர யோகம் எதனால் ஏற்படுங்கிறாங்க. குரு கேது இணைவு இருந்தால் கோடீஸ்வர யோகங்கிறாங்க. அந்த குரு கேது இணைவுங்கிறது ஜாதகத்தில் 2 கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு பொறுத்து தான் அந்த இணைவை நம்ம எடுத்துக்கணும். ஒரு கிரகம் இணைவுங்கிறதுக்கு 5 டிகிரிக்குள்ளே இணைவு இருந்தால் அந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது. எந்த கிரகமாக இருந்தாலும் 2 கிரகமும் 5 டிகிரிக்குள்ளே இணைந்தால் அந்த பலனை எதிர்பார்க்க முடியாது. 7 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பலனை எதிர்பார்க்கலாம். இதில் நிறைய உள் விஷயங்கள் இருக்குது. கிரக யுத்தம், கிரக சேர்க்கை, கிரக பார்வை இப்படிப்பட்ட இடங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதனால் இந்த அமைப்பு இந்த அளவில் யோகம் செய்யும் அப்படிங்கிறது தான் ஜாதக அமைப்பு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி அப்படியே மேலோட்டமா இருந்துட்டு அவங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதாவது ரொம்ப கடினமா உழைக்கிறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு செல்வம் சேருமா, பணம் தங்குமா அப்படின்றது தெரியாது. ஆனா உழைக்காமலே ஜாக்பாட் அடிக்கிற ராசிகள், அந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் யாருக்கு இருக்கும்? எப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள்? ஆமாம், அந்த ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க இதை பொறுத்து. இப்போ குதிரை ரேஸு, லாட்ரி சீட்டு நடந்த காலத்தில் அதில் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு எந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்? லாட்ரி சீட்டு, குதிரை ரேஸு இதெல்லாம் இருக்கிறதுக்கு ராகு சுக்கிரன் நினைவு கண்டிப்பான யோகம். சுக்கிரன் பலமாக இல்லாமல், சுக்கிரன் லாபஸ்தானத்திலே ஆட்சி உச்சத்தில் இல்லாமல் ஒருத்தருக்கு குதிரை பந்தயத்தில் லாபம் கிடைக்காது. அது ஒரு விஷயம். அதே போல் லாட்ரி அதெல்லாம் இப்போ தடை செய்யப்பட்டு விட்டது. அப்போ உழைக்காமல் இப்போ ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெருகுது, ஏதோ வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு சின்ன லேண்டை வாங்கி போட்டிருக்காரு, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கி போட்டார். திடீர்னு அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய மருத்துவமனை, பெரிய பேருந்து நிலையங்கள்லாம் வரும் பொழுது அந்த இடத்துக்கு மவுசு குறிக்கும். அப்போ ஒரு 1 லட்சத்துக்கு வாங்கின இடம் அப்போ 5 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் கூட போகும். அந்த மாதிரி அப்போ இந்த அதிர்ஷ்டங்கிறது எப்படி வருதுன்னா கிரகத்தை பொறுத்து, செய்கிற வேலைகளை பொறுத்து. பொதுவாக நம்ம ஜாக்பாட் அடிக்கிறோம், லாட்ரி ஷீட் அடிக்கிறோம், இதைத்தான் நம்ம அதிர்ஷ்டம் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டம் வரும். குறைந்த விலையில் இடத்த வாங்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4 லாபாதிபதி 2ஆம் இடத்துக்கு கூட தொடர்பு இருக்கும். சில பேர் வில்லங்கமான சொத்தை வாங்குவாங்க, குறைந்த விலைக்கு வாங்கி அதிக லாபம் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் செவ்வாய் ராகு இணைவு இருக்கும், அதை குரு பார்வை இருக்கும், அல்லது சுக்கிரன் தொடர்பு இருக்கும். இது எல்லாமே வரவை குறிக்கக்கூடிய 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9, 11 இந்த இடங்களோட தொடர்பு இருக்கும் பொழுது தான் இந்த விஷயங்கள் அமையும். என்ன ஒரு பெரிய இதில் உண்மை அப்படின்னா, இந்த எல்லா பாவத்தோடைய லக்னம் சம்மந்தப்பட்டிருந்தால் தான், லக்னமோ லக்னாதிபதியோ இந்த அமைப்புகளோட நல்ல தொடர்பில் இருந்தால் தான் அந்த யோகம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.
இல்லாட்டினா கிடைச்ச யோகத்தை பிறர் பங்கிட்டுக் கொள்வார்கள். இவருக்கு பெரிய அளவில் பலன் தராது. சோ இப்ப நிறைய கிரக சேர்க்கைகள்லாம் நீங்க வந்து சொன்னீங்க. புதன் சுக்கிரன் சொன்னீங்க, குரு கேது சொன்னீங்க. சோ இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் பணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த வயசுல இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கும்? கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது அந்த வயது யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் 12 வருஷம் ஒன்றும் இல்லை. 12லேருந்து சிலருக்கு பிற்பகுதி யோகம், சிலருக்கு முன்னாடியே யோகத்தை கொடுத்துரும். அந்த தசா புத்தி எந்த வயசுல வருதோ அப்பதான் அவர்களுக்கு அந்த யோகம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ராகுனால மிகப்பெரிய ராஜயோகம் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அவர் வந்து குருவோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா அவருக்கு ராகு திசையே வராது. ராகு திசையை அந்த ஜாதகன் வாழ்நாளில் சந்திக்க மாட்டார். அப்போ ராகு எப்படி யோகம் செய்யாது. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக ராகுவோட தொடர்புள்ள கிரகங்கள், ராகு புத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த யோகத்தை நிச்சயமாக தரும். இதில் வயதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வயதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிர தசை ஒருத்தருக்கு எவ்வளோதான் யோகம் தரக்கூடிய திசையாக இருந்தாலும் அந்த சுக்கிர தசை 30 வயதுக்கு மேலே 35 வயதுக்கு மேலே வந்தால் தான் அந்த சுக்கிரன் மிகுந்த யோகத்தை செய்யும். இளமையில் வந்தால் குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும், கட்டி தங்கமும் கரையும் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது. அப்போ இந்த இளமையில் ஒரு 15 வயசில் ஒருத்தருக்கு சுக்கிர தசை வந்துருச்சு, 20 வருடம் 35 வருஷம் நடக்குங்கிறப்ப அந்த காலத்தில் அவனுக்கு என்ன நடக்கும்? அப்பா அம்மா கிட்ட நல்ல செல்வம் செல்வாக்கு இருக்கலாம், நல்ல இவன் சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இதனால் அவன் கெட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகத்தையும் ஆடம்பரத்தையும் இந்த மாதிரி மனம் போன போக்கில் வாழக்கூடிய யோகத்தையும் கொடுத்துரும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிற பெரும்பாலான பேர் பாருங்கள், சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பு இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சுக்கிரன் ராகு புதன் சுக்கிரன் புதன் சந்திரன், எழுத்தாளராக அவருக்கு புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கும். ஃபோட்டோகிராஃபியாக அங்கே ராகு சுக்கிரன் இருக்கும். நடிப்பாற்றல் விகடகவியாக இருக்காங்களா அவங்களுக்கு புதன் சந்திரன் இந்த கிரகங்கள். புதன்ங்கிறது விகடகவியெல்லாம் அதான். ஒருத்தனுக்கு நல்ல நகைச்சுவையை தர்றதுக்கு புதனும் சுக்கிரனும் மிகுந்த கிரக சேர்க்கை. அப்போ அந்த நகைச்சுவை அவங்க சினிமா துறையில் வந்ததுனால நமக்கு தெரியும். நார்மலாக சில பேர் இருக்கிற இடத்துல கூட நல்லா இந்த மாதிரி கலகலன்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புதன் சுக்கிரன் 2, 3ஓட தொடர்பு இருக்கும். எனக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அந்த புதன் சுக்கிரன் வந்து சொன்னீங்க, விகட கவியா கூட வருவாங்க, நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கும், கலைகளிலும் மீடியாவிலையும் வந்துட்டு நல்லா ஜொலிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புதன் சுக்கிரன் காம்பினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டத்துல இருந்தா சிறப்பு அப்படின்னா 12 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. 3, 6, 8, 12 அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இடங்கள்ல மறைவு ஸ்தானத்துல இந்த புதன் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த ஜாதகருக்கு அது அப்படி அமைஞ்சாலுமே ஒரு பெரிய லாபம் கிடையாதே சார்? அது உண்மைதாங்க. ஆனா அந்த கிரகங்கள் பலமா இருந்துட்டு அது மிகுந்த யோகத்தை செஞ்சிடும். பலம் இதுல ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சமா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு கடகலக்கணம், புதன் 12ல் பத்திர யோகம், அதோட சுக்கிரன் சேர்க்க, சனி சேர்க்க, இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் ஒருத்தர் நாட்டுல முதலமைச்சரை உட்கார வச்சிருச்சு. அப்படி அதாவது அதெல்லாம் ஆட்சி உச்சத்துல இருக்கணும் ஏதாவது ஒண்ணு. எந்த ஒரு கிரகமும் பலம் பெற்றாதான் அந்த யோகம் செயல்படும். அல்லது பலத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய பலனை ஜாதகருக்கு கொடுக்கும். இப்போ ஒருத்தர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க. கலெக்டரும் கலெக்டர் ஆஃபீஸில் தான் வேலை செய்வார். அங்கே அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவரும் அங்கே தான் பொறுப்பாளராக இருக்கவங்க, அதாவது மக்கள் தொடர்புள்ளவர்கள், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க பூரா கலெக்டர் ஆஃபீஸ் தான். ஆனால் அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள், ஒருத்தர் அதிகாரத்தில் தலைமை பதவிக்கிறப்ப அதுக்குண்டான கிரக அமைப்பு இருக்கும், ஒருத்தர் சாதாரண பதவியில் இருக்கப்ப அதுக்குண்டான கிரக அமைப்பு இருக்கும். அப்போ இந்த கிரக அமைப்புகள் கிரகத்தினுடைய பலம் பலகீனத்தை பொறுத்து தான் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் கிடைக்கும். ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுடுச்சுன்னா அது பலனை தராது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அந்த கிரகத்துக்கு நீச பங்கம் ஏதாவது ஒரு இடத்துல ஏற்பட்டிருக்கும். அல்லது ஒரு சில லக்கணத்துக்கு ஒரு சில கிரகம் பலம் பெறக்கூடாது. இப்போ மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கெல்லாம் குரு பலம் பெறக்கூடாது. அப்படி குரு பலம் பெற்றால் அந்த குரு தசையில் ஒன்று மனைவியை பாதிப்பாங்க, இல்வாழ்க்கையை பாதிக்கும், இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், அல்லது தொழில் பாதிக்கும். 2ல் ஒன்று கெடுத்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை சந்திக்காத இந்த 2 லக்கணத்துக்காரங்க இருக்கவே மாட்டாங்க குரு தசையில். அப்போ இளமையிலே குரு அவங்களுக்கு முடிஞ்சிடணும், குரு தசை இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு. அல்லது வாலிப வயசில் வரப்ப குரு நீச்சமாக இருக்கணும், குரு கெட்டு இருக்கணும். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிட ராஜயோகங்கிற ஒரு யோகம் வரும். அப்படிங்கிறது தாங்க நம்ம ஜோதிட விதிகள் சொல்லுது. ஜோதிட விதிகள்ங்கிறது பொதுவானவை. அது ஒரு லக்கணத்தோடு சம்பந்தப்படும் பொழுது தான் நன்மை தீமைகளை தரும். உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோமா, மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் லக்கணத்திலேயே உச்சம் பெற்று இருந்தால், சுக்கிரன் லக்கணத்தில் உச்சம் பெற்று இருக்க ஒரு பெண் ஜாதகமாக இருக்கணுமே, அந்த பெண் ஜாதகம் வந்து மிக அழகியாக இருப்பாள். ஏன்னா இயல்பாத ரெட்டப்பட ராசி பெண்கள் ராசி, அதில் ஒரு பெண் கிரகம் உச்சம் பெறுவது அந்த பெண் பார்க்க கவர்ச்சியாகவும் பேரழகாகவும் இருப்பார், அவ்வளவுதான். ஆனால் அந்த ராசி ரிஷப ராசியாக இருந்துட்டாலும், அல்லது மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் கெட்டவன் 3, 8 கொடைவன், அந்த அழகுனாலேயோ இல்லை அந்த பெண்ணுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை அதே சுக்கிர திசையில் நடந்தே தீரும்.
இது பொதுவாக நான் பெண்ணுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு லக்கணம் சுக்கிரன் எடுத்துக்கிட்டா, சுக்கிரன் வந்து வாகனத்துக்கு காரகத்துவம், குதிரைகளுக்கு, அந்தஸ்துக்கு, ஆடம்பரத்திற்கு, மனைவிக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான். அதனால தான் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகம் இரவு நேரங்களில் நடக்கும். கேளிக்கை விடுதிகள் ஆகட்டும், சினிமா பார்க்குறதே பகல் காட்சிக்கு இரவு காட்சிக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இருட்டில் அமர்ந்து வெளிச்சத்தை பார்ப்போம். அந்த சுக்கிரனுக்கு அப்படி ஒரு இதை தரும். சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில், ஆண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட பழகிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்களோடு பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கட்டும். அதனாலே இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். சுக்கிரன் நீசமாக இருந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாம் வந்துடாதா? இதை விட கடுமையாக வரும். சுக்கிரன் உச்சமாக இருந்தால் இதெல்லாம் அனுபவிச்சிருவான் மனுஷன். சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் தன்னுடைய மனநிலையை புரிஞ்சக்கூடிய மனைவி வரமாட்டா, இல்லை மனைவனுடைய மனநிலையை புரிஞ்சுக்கூட கணவனாக இருக்க மாட்டான். சுக்கிரன் நீச்சமாகி 3, 6, 8, 12 இருந்துட்டா அதை விட ஒரு பரிதாபத்துக்குரிய ஜாதகம் எதுவுமே கிடையாது. எல்லாம் சொத்து சுகம் இருந்தால் கூட அதை அவனால அனுபவிக்க முடியாது. இதே லக்னாதிபதி நீச்சம் அடைந்தாலும் அப்படிதான். எந்த லக்னமாக இருந்தால் நீச்சம் அடைந்து அதுக்கு பங்கம் ஏற்பட்டிருக்கணும், அப்போதான் அது சிறப்பு. இது ஒரு விதி. ஆனால் அந்த விதியை இப்போ லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னா உடனே ராசியை பார்க்கலாம். ஒரு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, விதியை கெட்டால் மதியை பாரு, மதி கெட்டால் கதியை பாருமாங்க. விதிங்கிறது ஜாதகனுடைய லக்னம், மதி என்பது சந்திரனுடைய நிலை, கதி என்பது சூரியனுடைய நிலை. இந்த 3 நிலையில் எந்த கிரகம் ஒன்றுலையாவது பலம் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஓரளவுக்கு பலனை அனுபவிப்பான். இந்த நீச்ச உச்சத்துக்கு மிக எளிமையான உதாரணங்கள். ஒருத்தருக்கு வந்துங்க சக்கரை நோய் இருக்குது, ஆனால் பொருளாதாரம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட ஒரு இல்லாதவ ஏழ்மையானவன் இருக்கும், அவங்ககிட்ட வேலை செய்கிறவர். மத்தியானம் சாப்பாடு டைமில் சாப்பிட்றாங்க. அந்த வசதி இல்லாதவன் தான் விருப்பப்பட்டதை வெளுத்து கட்டி சாப்பிடுவான் நல்லா. இதை பார்க்க பார்க்க இவருக்கு ஏக்கம் இருக்கும். ஏன்னா டாக்டர் இவர் கட்டுப்பாடை வச்சுப்பார். இவருடைய உடல்நிலை அதிகமாக இனிப்பு சாப்பிட்டா தொந்தரவு வந்துடும், ஒரு நாளைக்கு ஆசைப்பட்ட உணவை அதிகமாக சேர்த்துட்டா தொந்தரவு வந்துடும், சக்கரை அதிகமாக போட்டு காப்பி குடிச்சிட்டா தொந்தரவு வந்துடும், இந்த மாதிரி. அப்போ இந்த கிரக நீச்ச உச்சத்துக்கு இதுதான். எல்லாம் இருக்குது, அதை நம்ம அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது உச்சம். இந்த உச்சங்கிறது சிலருக்கு யோகாதிபதியாக இருந்து உச்சம் பெற்றால் அது சிறப்பு, அவனுக்கு எல்லா யோகத்தையும் கொடுத்துரும். ஆனால் அந்த யோகாதிபதி உச்சம் பெற்ற கிரகம் லக்னத்தோடையோ லக்ன பாவத்தோடையோ லக்னாதிபதியோடவோ தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த தொடர்புங்கிறது அந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கலாம், அவர்கள் பார்வை பார்க்கலாம், அல்லது அந்த கிரகத்தோடு சேர்க்கலாம், சேர்க்கையில் இருக்கலாம். இப்படி இதுதான் தொடர்புங்கிறது.